எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் அநேக தேவ பிள்ளைகளை நான் பார்க்கும் பொழுது தங்களுக்குள் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களா இருக்கிறாங்க. நல்லா ஒண்ணுக்கும் உதவ மாட்டேயா, என்னெல்லாம் ஆண்டவர் நேசிப்பாரா, நாங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவோமா, தங்களுக்குள்ள சுய பரிதாபம் உள்ளவர்களாக தங்களை மிகவும் புழு பூச்சியாய் நினைத்து கொண்டிருக்கிற பல தேவ பிள்ளைகளை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன், வருத்தப்படுறேன். எதுக்காக சொல்லேன்னா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைக்கும் பொழுது, சிருஷ்டிக்கும் பொழுது அவருடைய சாயலில் படைத்தார், அவருக்கு ஈக்குவலா. கவனிங்க, ஆதாம சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து விட்டு சகலத்தையும் ஆண்டுகொள், நீ எல்லாவற்றையும் ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டுகொள், ஆளுகை செய், அதிகாரம் பண்ணு அப்படின்னு ஒரு கிருபைய அதிகாரத்தை ஆதாம் கையில கொடுத்தார். ஆதாம் என்னென்ன பேர் விட்டானோ அதான் ஒட்டகம், சிங்கம், புலி, நரி, கரடி அப்படின்னு அவன் விட்ட பேரை தான் இன்னைக்கு நம்ம கூப்பிட்டு இருக்கோம். அவ்வளவு கிருபை கொடுத்தார், தேவ சாயலா சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனா இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கா? நீங்க கவனிச்சு பாருங்க. அநேகர் விசுவாசம் இல்லாதவர்களா, நல்லா ஒண்ணுக்கு உதவ மாட்டேன் பிரதர், என்னெல்லாம் கத்து நேசிக்க மாட்டார் பிரதர், எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்காது பிரதர். இந்த சுய பரிதாபம் உள்ளவர்களாக தங்களை தாங்களே நொந்து கொள்ளுகிறவர்கள் இருக்கிறாங்க. எப்படி எரேமியா தீர்க்கதரிசியாக இருந்து தேவன் நடத்தின பாதையை புரிந்து கொள்ளாம தன் பிறந்த நாளை சபித்தாரோ, அதே போல இன்றைக்கு பல தேவ பிள்ளைகள் தங்களுக்குள்ள சுய பரிதாபம் கொண்டு தங்கள் வாழ்க்கையை தாங்களே சபித்துக் கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். பட் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவனிங்க, விதைக்கல, அறுக்கல, சேர்த்து வைக்கல, நாளைய தினத்தை குறித்து கவலையும் படல. பறவைகள் டெய்லி எங்கேயோ பறந்து போது ஆண்டவர் எப்படியோ அதுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், வயிறார சாப்பிட்டுட்டு வந்துருக்கு. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. We are just like him. ஆண்டவரை போல நம்ம இருக்கிறோம். அவருடைய சுவாசம் நமக்குள்ள இருக்கு, அவருடைய சாயல் நமக்குள்ள இருக்கு, அவருடைய கிருபை நம்ம தாங்குது. பிரியமானவர்களே, வனாந்தரத்துல நடத்தினாலும் பாதுகாப்பா நடத்துறார். அப்ப ஏன் நீங்களும் நானும் சுய பரிதாபத்துக்குள்ள வரணும்? தயவு செய்து நம்ம எல்லாம் எப்படி வாழ்ந்தோமா, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கின்றார் தாழ்வடையேன், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கின்றார் தாழ்வடையேன். பிரியமானவர்களே, நமக்கு வருகிற நெருக்கத்துல, நமக்கு வருகிற சோதனையில, நமக்கு வருகிற தரித்திரத்துல நம்ம கன்ஃபஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் அமர்த்துவார், நடத்துவார். நல்லா யோசித்து பாருங்க. விசுவாசத்துல மேலோங்கி நின்று நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனால் விசாரிக்கப்படுகிறேன், தேவனால் நடத்தப்படுகிறேன், கர்த்தர் என்ன போஷிப்பார். சுய பரிதாபத்தில் இல்லை, விசுவாசத்தில், தைரியத்துல, நம்பிக்கையில வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை மறந்துடாதீங்க. அதான் வசனம் அழகா சொல்லுது, நீங்கள் பறவைகளை பார்க்கிலும் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை மறந்துடாதீங்க. என்னைக்கு விசேஷித்தவர்கள் என்கிறத மறக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு தரித்திரமும் வேதனை இருக்கும். என்னைக்கு நான் விசேஷித்தவன்கிற நம்பிக்கையில இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கிருபையின் கரத்துல தர இந்த செய்தி அநேக ஜனங்களின் மனக்கண்களை திறந்து அவர்களை ஆசீர்வதி, அவர்கள் வாழ்க்கையில விளக்கேற்ற நன்மையால நிரப்பட்டு உமது பிள்ளைகள் இந்த செய்தி நிமித்தம் தங்களுக்குள் திடன் கொண்டு தேவனிடத்துல கிருபை பெற்று அவர் அளிக்கிற நன்மையினால திருப்தியாக நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த கிருபையானது தாங்கி நடத்திட்ட ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னபடி
இந்த பிள்ளைகளை பாக்கியவான்களை மாற்றி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.